உடனே கட்டி அணைச்சி சீதையை அள்ளி கட்டி எடுத்து அனசூயம்மா, அம்மா நீ தசரதனுடைய நாட்டு பெண், ராமபத்னி, ஜனகனுடைய பெண் அல்லவான்னு காட்டாள். என்னமோ அம்மா என்ன உங்களுக்கு தெரியும்னு காட்டாள். எல்லாம் நான் பர்த்தாக்கு பண்ற பணிவிட எனக்கு எல்லாம் ஞான திருஷ்டினால தெரியும். பித்ருவாக்கியத்துக்காக அவன் ஏழையா காட்டுக்கு புறப்பட்டு வந்த போது அவனோட நீ கூட காட்டுக்கு வந்தே, நீ என்ன பதிவிரதேன்னு ஆளாம். அவருத்தம் வதே ராமம் யஸ்யாத்வமனுகச்சதி நகரஸ்தோ வனஸ்தோ வா பாபோ வாயதி வா சுபஹ யாதாம் ஸ்ரீணாம் பிரியோ பக்தா தாதாம் லோகாமஹோதயா துஷ்யேயः காமவృத்தோ வா பரைர்வா பரிவர்த்திதः ஸ்ரீநாமாய ஸ்வபாவானாம் வஹமம் தெய்வதம்பதி நாதோ விசிஷ்டம் பஷ்யாமி பாந்தவம் விமர்சந்த்யம். சீதே, உன் பெருமை என்ன? உங்க பிறந்த கருத்து பெருமை என்ன? ராமன் ஏழையா, அவருத்தம் அனே ராமன், தெய்வம் உணர்ந்து ராமனை சுருக்கி ஏழையா மறையோடையும் மாந்தோலையும் தள்ளிருக்கு. நீ எல்லா பெருமையும் விட்டுட்டு பிரபு ராமன் தான் கத்தின்னு கூட ஓடி வந்தே. என்ன பாக்கியம்! திஷ்டியாத்துவம் அனுகச்சசி. உத்தம ஸ்திரீகள் தன் புருஷன் பெரிய நகரத்துல வசிப்பனோ காட்டுல வசிப்பனோ, அவன் பாபியோ அவன் சுபனோ, அவன் தான் நமக்கு தெய்வம் நினைப்பாள். அப்படி நினைக்கும் பெண்களுடைய கையில வைகுண்டாதி லோகங்கள்லாம் இருக்கு. யாசாம் ஸ்ரீணாம் பிரியோ பர்த்தா தாசாம் லோகா மகோதயா. அதோடு கூட தன் புருஷன் கட்ட நடையுள்ளவனோ காமவர்த்தனோ சொத்து இல்லாம ஏழையா போட்டானோ எப்படி இருந்தாலும் உத்தமிகள் தெய்வமாக நினைப்பாள். அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு ஒரு விதமான குறவும் இருக்காது. நானும் 47 சதுர்யுகமா ராமா தேடி தேடி பார்த்தேன். சீதைட்டு சொல்றாள் அனசூயம்மா, சீதை நான் தேடி தேடி பார்த்தேன், பர்த்தாக்கு மேல ஒரு பந்து உண்டோ ஸ்திரீகளுக்கு என்று. மாதா பிதாக்கள்லாம் 1 மாசம் 2 மாசம் இருந்தா பிரியமா இருப்பாள். 4 மாசம் 5 மாசம் சந்திரனே இருக்க ஆரம்பிச்சுட்டா வாழாவட்டின்னு சொல்லுவன். புருஷனை விட்டு பிரிஞ்சிருந்தா தோப்பனே சொல்லுவன், தாயாரே சொல்லுவன். பர்த்தா அப்படி சொல்ல முடியாது, சொல்ல மாட்டான். ஆகினால பர்த்தாக்கு மேல பந்து தெரியல ஸ்திரீகளுக்குன்னாலாம் அனசூயம்மாள். அதை நீ தெரிஞ்சு என் பிரபு ஏழையா போன போது காட்டுக்கு கூட வந்தே, நீ என்ன பதிவிரதேன்னாளா. சீதை சொன்னாள், என்ன ராமனோட கூட வந்ததுனால பதிவிரதேன்னு சொல்றீங்களே, எனக்கு வக்கமா இருக்கு. இது நான் ராமனோட கூட வந்தது ஆச்சரியமா? நைத்தது ஆச்சரியம் ஆரியாயாக என்மாந்தம் அனுபாஷதே. என் பிரபுவோட நான் கூட வந்தது ஆச்சரியமா? அதுக்காக என்ன பதிவிரதேங்கிறீங்களே, எப்படி இருந்து சொன்னா நான் ஒப்புத்துப்பேன் தெரியுமா? நான் ராஜ்யத்துல இருக்கிற போது என் புருஷன் அயோக்கியனா இருந்து என்ன அடிச்சு இடிச்சு ஹிம்சை பண்ணி தொந்தரவு பண்ணி என் கழுத்துல இருக்கிற நகையை கட்டி பிறந்தாத்துக்கு விரட்டி அப்படி எல்லாம் பண்ணிருந்து அவனுக்கு கஷ்டம் அவன் காட்டுக்கு வந்த போது நான் கூட வந்தா. இந்த போக்கையே இப்பவும் அனுசரிச்சுன்னு காட்டுக்கு வந்தே, நீ என்ன பதிவிரதேன்னு சொல்லலாம்? அனந்த கல்யாண குணநிலையன் என் பிரபு ராமன். அவனிடத்துல இருக்கிற குணங்கள்ல ஏதாவது ஒரு குணம் புருஷனிடத்துல இருந்தா ஸ்திரீ கூடவே போயிட்டு இருப்பாள். என் பிரபு என்னவா நான் விட்டுட்டு இருப்பேன்னு சொன்னாலாம். இதை கேட்டு அனசூயே ஆச்சரியப்பட்டு, இதனாலேயும் நீ உத்தம பதிவிரதேன்னு தெரியுது சீதைன்னு சொல்லி